அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நல்ல அருமையான டேஸ்ட்ல சத்தான அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம், டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடை தோசை செய்யறதுக்கு அரிசி பருப்புலாம் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 250 ml பிடிக்கிற மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/4 கப் பச்சை பயிர் சேர்த்துக்குங்க. பருப்புலாம் அளந்து எடுத்ததுக்கு அப்புறம் இது கழுவுறதுக்கு இதுல தண்ணி ஊற்றி 3 to 4 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இது ஊறதுக்கு நல்லா பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூடவே 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 2 to 3 மணி நேரம் ஊற விடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு 3 மணி நேரம் ஆகுது. இது நல்லா ஊறி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. பாருங்க, இந்த சைஸ்ல 2 துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்குங்க. இப்போ நான் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாதி அளவு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி பாதியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதி உள்ள பருப்பையும் இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, செகண்ட் அரைச்ச மாவையும் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு மாவு ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து நான் பாதி அளவுக்கு தான் இப்போ தோசை சுடுறதுக்கு மாவு எடுத்துக்க போறேன். மீதி பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னொரு வேலைக்கு தோசை சுட்டுக்கலாம். வேற ஒரு மிக்சிங் பவுல்ல பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. பொடியா நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப தோசை சுடுறதுக்கு மாவு ரெடியா இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு எண்ணெய் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஒரு கரண்டி அடை தோசை மாவு எடுத்து நல்லா ரவுண்டா தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம ரெகுலரா தோசை சுடுற மாதிரி தான். தோசை மேல சுத்தி 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துச்சு. திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்க, 2 பக்கமும் அடை தோசை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு இது கூட கார சட்னி வச்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.